ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ இருந்தா அதை வெளியிட வேண்டியதுதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் எங்க? கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் ஒன் எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததும் நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அப்பதான் என்னோட உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதெல்லாம் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும் இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்கல்ல, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா? இல்ல அது கூடவே இருக்கார அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா? இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா? இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா? இல்ல அது வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா? இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்போம். ஏதோ ஒன்று இப்படி நிமிஷம் அதை ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்காந்து இவர் கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர் காமிச்சிருக்கலாம். அவர் ஒரே எம்எல்ஏ, எங்களுக்கு அவரை உங்களுக்கு ஆதரவு இருக்கிறார் முழு மனதார். ஏன்னா விஜய் கட்சி ஆதரவோட தானே மன்னார்குடியில் நாங்க ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் மாதிரி 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் உதவியாளர் அவர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்க ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் எனக்கு காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான். நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இந்த இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரும் ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்னு இருக்கு, அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா கவர்னர்கிட்ட நாங்க அந்த காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர் 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுத்து பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தான்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் நாள் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு கோர போறது இல்ல, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறாங்க, எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம்
அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவோமேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி நேத்து ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தார். அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண இவர் நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு, நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒண்டிதான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கல. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினல் காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.